Dear students, from exercise 9.2, now we're going to see the first question. Let us understand the question first. Evaluate the following integrals as the limits of the sums like this given. Limits of the sum அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு சம் போட்டோம். இப்போ செகண்ட் சம் போட்டலாம். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. தென் இந்த ஃபார்மேட் இருக்கு. இன்டெக்ரல் f of x dx then a to b இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. The limits of sum அப்படின்னா ஸோ லிமிட் n tends to infinity b minus a by n then sigma r equal to 1 to n then so f of a plus b minus a then இங்கே r by n இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இதுதான். ஓகே, அப்போ ஃப்ரம் த சம்மிலேருந்து ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன, அந்த வேல்யூஸ் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் என்ன, அதை நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்த என்ன இருக்குது, 4x² - 1 இருக்குது. ஸோ இப்போ ஏ இருக்கிற இடத்த என்ன இருக்குது, ஸோ தென் ஏ ஈக்குவல் டு 1 இருக்குது. தென் பி இருக்கிற இடத்த செக்னா 2 இருக்கா. ஓகே, தென் இந்த ஃபார்முலாவில் b minus a by n அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். இட்ஸ் பெட்டர் இல்லையா. ஸோ b minus a by n அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இங்கே b அப்படிங்கிறது 2 minus 1 by ஸோ n அப்படின்னா இது 1 by n அப்படி நமக்கு இருக்குது. தென் அடுத்து இந்த வேல்யூஸ், ஸோ இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஈஸி டு அப்ளை தி ஃபார்முலா. அப்போ ஸோ எஃப் ஆஃப் இப்போ இங்கே a ப்ளஸ் b மைனஸ் a தென் ஆர் பை n அப்படிங்கிறது தானே. ஸோ அப்படின்னா a அப்படிங்கிறது இங்கே என்ன பாருங்கள் 1. ஸோ 1 ப்ளஸ் தென் 2 minus 1 தென் ஆர் பை n அப்படிதான். ஸோ இந்த ஃபார்முலா எஃப் ஆஃப் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, தென் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். தென் எஃப் ஆஃப் இங்கே 1 ப்ளஸ் இங்கே 2 minus 1னா 1. அப்போ இது ஆர் பை என் இதோட மல்டிபிள் ஆச்சுன்னா ஸோ என் அப்படின்ட்டு வரும். அப்போ இங்கே எஃப் அப்படிங்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 ப்ளஸ் ஆர் பை என் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக ஸோ இப்போ இந்த சம்மை நம்ம எழுதிக்கலாம். எழுதி இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த சம் பாருங்கள், இன்டெக்ரல் தென் இங்கே 1 to 2 அதாவது இதோட லிமிட்டு. ஸோ இன்டெக்ரல் 4x² - 1 dx அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஃப்ரம் 1 to 2 இதோட லிமிட்ஸோட இது இருக்குது. ஸோ அப்போ இதுக்குரிய ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், லிமிட் n tends to infinity அப்படின்னு பார்த்தோமா. அதன் பிறகு ஸோ பார்த்தீங்கன்னா b minus a-ங்கிறது 1 by n தானே. இங்கே சிக்மா ஸோ r equal to 1 to n அப்படின்ட்டு இதோட வேல்யூ என்னென்னா இங்கே 4 அப்படியே நம்ம போட்டுப்போம். எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஸோ 1 ப்ளஸ் இங்கே ஆர் பை என் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதை போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே, புரியுதா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தென் லிசன். இப்போ லிமிட் n tends to infinity இங்கே இருக்கா, இங்கே 1 by n அப்படியே இருக்கா. இது சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n சொல்லிட்டு அப்படியே இருக்கா. இங்கே 4 அப்படியே போட்டுங்க. பாருங்கள் 1 ப்ளஸ் ஸோ இது 1 ப்ளஸ் ஆர் பை என் த ஹோல் ஸ்கொயர்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது a ஸ்கொயர் அப்படின்னா இது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2a அப்படின்னா 2r பை n அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் ஸோ இங்கே b ஸ்கொயர் அப்படின்னா r ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் இல்லையா. தென் மைனஸ் 1. ஓகே, புரியுதா. அப்போ இந்த 4 நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா. ஸோ நவ் திஸ் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity 1 by n. ஸோ சிக்மா r equal to 1 to n. தென் 4 அப்படிங்கிறது இதோட மல்டிபிள் ஆகும்போது 1 ஸ்கொயர் பிகம் 1. அப்போ 4னா இங்கே 4 தான் வரும். ப்ளஸ் இங்கே 4 2s 8r by n அப்படின்ட்டு வரும். இங்கே என்ன வரும், ப்ளஸ் 4r ஸ்கொயர் பை n ஸ்கொயர் அப்படின்ட்டு இங்கே மைனஸ்னு வரும். இப்போ புரியுதா பாருங்கள், 4 மைனஸ் ஸோ இங்கே 1 அப்படின்னு இருக்குல்ல, அப்போ 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம ஆர்டராக கூட ரைட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் ஸோ n tends to infinity இங்கே 1 by n அப்படின்னு இருக்கு. சிக்மா ஸோ ஆர் ஈக்குவல் டு 1 to n அப்படின்னா ஸோ இங்கே 4 மைனஸ் 1 3 ஆகுது. அப்போ இந்த டேர்மை முதல்ல எழுதுவோம். 4r ஸ்கொயர் ஸ்கொயர் டேர்மை n ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அடுத்தது ப்ளஸ்
8r/n அப்படிங்கிற அந்த டேர்ம் அங்கே எழுதிக்கிட்டு இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி +3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ கவனிங்க. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, தென் இங்கே 1/n சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n. இது எல்லாமே எவ்ரி டேர்ம்ஸ் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, சி அண்ட் வி வில் டூ நவ். இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே லிமிட்டு, தென் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே 1/n இருக்குது. the sigma r equal to 1 to n. then ஸோ இந்த 4r² நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் முதல்ல. அதே இந்த செட்டை மறுபடியும் அப்படின்னா, ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n. ஸோ சிக்மா r equal to 1 to n. ஸோ இதுக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் 8r/n ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபைனலாக லிமிட், ஸோ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n அப்படி எழுதிட்டு, ஸோ இந்த 3 இருக்குல்ல, அதே நம்ம சிக்மா, தென் r equal to 1 to n, இங்கே 3. ஓகே, இது சிக்மா, இது கரெக்டாக போடணும். ஓகே, தென் 3 இதோட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ மேலும் நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? ஓகே, தென் ஈக்குவல் டு லிமிட், இப்போ பாருங்களேன், n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே இருக்கட்டும். இந்த 4 இந்த n² அதை இங்கே கொண்டு வந்துரு. அப்போ தென் 4ங்கிறது இப்படி வந்துடும். தென் n² இங்கே n³ இது மாறிடும். n² என்னோட மல்டிபிள் ஆகி n³ மாறிடும். ஸோ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குன்னா r equal to 1 to n அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் r² அப்படின்ட்டு வந்துடும். புரியுதா? ஸோ அடுத்து உள்ளது இதே போல் தான். ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஸோ இங்கே 8 மட்டும் இங்கே கொண்டு வந்துருங்க. தென் n² மாறிடும். என்ன இந்த என்னோட மல்டிபிள் ஆகிடும். ஸோ சிக்மா ஆர், அதாவது r equal to 1 to n அப்படின்ட்டு மாறிடும். ஸோ இங்கே மட்டும் என்னவா அதே போல் தான். ஓகே, நவ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகே, தென் இங்கே 3 அப்படின்ட்டு வந்துடும். 3/n சிக்மா, ஸோ 1 அப்படின்ட்டு வந்துடும். இங்கே சிக்மா 1 அப்படின்ட்டு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ சிக்மாங்கிறது r equal to 1 to n அப்படிங்கிறது கரெக்டாக போட்டுக்கணும். ஓகே, தென் இப்போ இது என்னவாகுதுன்னா, செக் நவ், இது ஒரு ஃபார்மேட்டு என்னென்னா, ஸோ the sum of the squares of the natural நம்பர்ஸ்க்கான ஃபார்மேட்டு. அப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? லிசன், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே 4/n³ சொல்லிட்டு இருக்கலாம். இது எப்படி இருக்குன்னா 1² + 2² + 3² எக்ஸெட்ரா +n² அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதே போல் தான் இங்கேவும் ப்ளஸ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே 8/n² அப்படிங்கிறது. இது இந்த ஃபார்மேட்டு த சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்மேட்டு. அப்போ இங்கே 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா +n. ஓகே, எக்ஸெட்ரா +n அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஓகே, அப்போ இந்த ஃபைனலாக இது எப்படி இருக்குன்னா, தென் ப்ளஸ் இங்கே நான் கீழே எழுதிக்கிறேன். ப்ளஸ் நவ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு, தென் 3/n அப்படி இருக்கா. தென் இது வந்து 1 + 1 + 1 + எக்ஸெட்ரா +n அப்படின்ட்டு இது இருக்கும். இந்த சம்ஸ் எல்லாமே இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். n × n + 1 2n + 1/6 அப்படிங்கிறது. அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே போட்டுக்கலாமா? ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணலாம். லிசன் தட் இங்கே கீழே எழுதிக்கிறேன். லிமிட் தென் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இது 4 இங்கே n³ n × n + 1 2n + 1/6. இதெல்லாம் நம்ம எப்போ பார்த்துருப்போம்னு சொன்னால், ஸோ 10th நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் இது. ஓகே, அதே போல் இங்கேவும் பார்த்தீங்கன்னா த 8 லிமிட் தென் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 8/n² அப்படின்போது இது n × n + 1/2 அப்படின்ட்டு வரும். பட் இங்கே இது ஒன்லி n ப்ளஸ் இது 3/n. ஸோ ஓகே, தென் இது வந்து n அப்படின்ட்டு வரும். ஓகே, ஸோ இதை மேலும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த எண்ணை இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே கூட ஸோ இந்த எண்ணை கேன்சல் பண்ணலாம். இதை முற்றிலும் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம
இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எப்படி வரும் பாருங்கள். லிமிட் ஸோ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இது வந்து 4/n² சொல்லிட்டு வரும். பட் ஆனால் இங்கே n+1 அதே போல் இங்கே 2n+1 அப்படின்ட்டு இங்கே இருக்கும். ஓகே பை 6. ஸோ இங்கேவும் ப்ளஸ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்புறம் இங்கே 8/nன்னு சொல்லிட்டு இருக்கோம். தென் n+1/2 அப்படின்ட்டு இருக்கும். ஓகே ஸோ இப்போ ஃபைனலாக இந்த இடம் +3 தான். ஓகே இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 ஸோ இந்த n² உள்ள இடத்துல கொண்டு வாங்க, இந்த n² இந்த இடத்துல கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ இது எப்படி மாறும்னா, ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 4/6 இது மாறிடும். இது n+1 தென் 2n+1 ஸோ இங்கே n² அப்படின்னு மாறிடும். இங்கே உள்ளதும் அதே போல் தான். ஓகே நவ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இப்போ 8 இது வந்து 2 அப்படின்னு இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ தென் n அப்படிங்கிறது n+1/n அப்படிங்கிறது n இந்த பக்கம் வந்துடும். 2 இங்கவும் n அங்கவும் வந்துடும். தென் ஸோ இப்போ இங்கே +3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நவ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்போ முடிஞ்சால் இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4 3 2s are 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து 2/3 இருக்குது. பட் ஆனால் அந்த n² ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எப்படின்னா n+1 கீழே n ஆகும். அதே போல் இந்த 2n+1 இருக்குல்ல, அதுக்கு கீழே ஸோ n ஆகும். நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்ட பிறகு இங்கேவும் ஸோ இங்கே லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டுனா ஒன்லி 4 தான் இருக்கும். இங்கே n/n ஆகவும் ஸோ அதே போல் இங்கே ப்ளஸ் ஸோ 1/n ஆகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்ட பிறகு இங்கே +3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே இங்கேவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடமும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். லிசன் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே 2/3 இருக்கா. ஸோ அப்போ இங்கே n/n + 1/n அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இன்ட்டு இந்த இடம் 2n/n + 1/n அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தென் ப்ளஸ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஸோ இந்த கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே 4 மட்டும் தான் இருக்கும். 1 + 1/n அப்படி இருக்கும். +3 ஓகே. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இது இப்படி கேன்சல் பண்ணிங்க, இதையும் கேன்சல் பண்ணிங்க. கேன்சல் பண்ணிட்ட பிறகு நமக்கு என்ன கிடைக்குன்னா லிமிட் தென் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2/3ன்னு சொல்லிட்டு இருக்கும். 1 + 1/n புரியுதா. அதே போல் இந்த இடம் 2 மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ் 1/n அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ப்ளஸ் இங்கே லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா இங்கே 4 இருக்கும். ஸோ இங்கே 1 + 1/n +3 இது எல்லாமே இருக்குது. இப்போ லிமிட்டை அப்ளை பண்ணிடலாமா. ஸோ இந்த இன்ஃபினிட்டி இங்கே அப்ளை பண்ணால் 0 ஆயிடும். ஸோ இந்த இன்ஃபினிட்டி இங்கே அப்ளை பண்ணும்போது 0. ஸோ இப்போ இன்ஃபினிட்டி இங்கே அப்ளை பண்ணும்போது இதுவும் 0 ஆயிடும். ஓகே ஸோ அப்போ யுவர் அப்ளைங் இங்கே 2/3 இருக்குது. தென் 1 + 0 ஸோ இன்ட்டு 2 + 0 அப்புறம் இங்கே +4 அப்படிங்கிறது 1 + 0 தென் +3. இந்த மேலும் இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 2/3 ஸோ இங்கே 2 வருமா. ஓகே 2 + 4 + 3 ஓகே. இதை மேலும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். 2 2s are 4 தென் 4 3s are 12 அண்ட் 12 + 9 பை இங்கே 3 வரும். இதை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா ஸோ தட் ஈக்குவல் டு 25/3. ஓகே தேங்க்யூ.